ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு உயர்மட்ட பதவி எனக்கு நான் ப்ரொமோஷன் காத்துட்ருக்கேன்னா இந்த மாதம் நீங்கள் அதுக்காக கைப்பிடிங்க. கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் ஐயா. மூல நட்சத்திரங்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பதவி உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு லக்ஸரி வாழ்க்கை வாழணும், எனக்கு வீட்டில் எல்லாத்தையும் தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கி போடணும், அந்த மாதிரி விஷயங்கள் காரு வண்டி வாகனங்கள் எதனா வாங்கணும், எதனா ஆசை இருந்தால் இப்பொழுது வாங்கி கொள்ளலாம். இந்த மாதம் அது உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக அமையப்பெறும். என்னென்ன வேணுமோ தாயார் சார்ந்த உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அந்த அமைப்பெல்லாம் எதனா இருந்தால் இல்லை கணவன் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தயாராக போராட்டத்தில் இருந்து வந்த வாழ்க்கைக்கான அமைப்புக்கு ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வச்சு கொஞ்சம் பிரேக்கப் கொடுத்து லக்ஸரி பயணங்களை இது ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களை அப்படி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தும். உத்திராடம் ஒரு பாதம் எடுக்குது. அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தால் அரசு உத்தியோகம் பெறுகின்ற பாக்கியம் பெறப்போகிறேன் ஐயா. அரசாங்க உத்தியோகத்துக்கோ அரசியல் பதவிக்காகவும் நான் காத்துட்ருக்கேன் ஐயா. எனக்கு எதுவுமே கிடைக்கல, இன்றைக்கி வரைக்கும் ஒரு உழைப்பாளியாகவோ தொண்டனாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் எதுவும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை முயற்சி செய்து கொள்ளுங்கள். அது எல்லாம் தேடி வருகின்ற மாதமாக. தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன கொடுக்கும் இந்த பங்குனி தமிழ் மாதம்? அதாவது மூலம் 1, 2, 3, 4 பாதமும், பூராடம் 1, 2, 3, 4 பாதமும், உத்திராடம் ஒரு பாதம் உடையவர்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் அதிகரித்தாலும் நன்மையான செலவீனங்களும், இந்த மாதம் செலவீனங்கள் அதிகமாக போயிருந்தால் கூட அது நன்மை தரக்கூடிய செலவீனங்கள் தருகின்ற பாக்கியம். இந்த மாதத்துலேயே நம்மளுக்கு எண்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. 80% வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், வேலைக்காக நான் பார்த்துட்ருக்கையா வேலை அமைப்புகள்லாம் சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல பாக்கியத்தை கிடைக்க போகுது. சூரியன் நிலைப்பாடு 4ஆம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் வேலை அமைப்பில் வேலை ஜீவனம் எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுங்க சுவாமி. உயர்மட்ட பதவி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சுவாமி. தொழில் ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு உயர்மட்ட பதவி எனக்கு நான் ப்ரொமோஷன் காத்துட்ருக்கேன்னா இந்த மாதம் நீங்கள் அதுக்காக கைப்பிடிங்க. கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் ஐயா. மூல நட்சத்திரங்கள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த பதவி உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு லக்ஸரி வாழ்க்கை வாழணும், எனக்கு வீட்டில் எல்லாத்தையும் தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கி போடணும், அந்த மாதிரி விஷயங்கள் காரு வண்டி வாகனங்கள் எதனா வாங்கணும், எதனா ஆசை இருந்தால் இப்பொழுது வாங்கி கொள்ளலாம். இந்த மாதம் அது உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக அமையப்பெறும். என்னென்ன வேணுமோ தாயார் சார்ந்த உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அந்த அமைப்பெல்லாம் எதனா இருந்தால் இல்லை கணவன் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தயாராக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பெரிய அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தும் கொடுத்துரும். போராட்டத்தில் இருந்து வந்த வாழ்க்கைக்கான அமைப்புக்கு ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வச்சு கொஞ்சம் பிரேக்கப் கொடுத்து லக்ஸரி பயணங்களை இது ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களை அப்படி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தும். உத்திராடம் ஒரு பாதம் எடுக்குது. அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தால் அரசு உத்தியோகம் பெறுகின்ற பாக்கியம் பெறப்போகிறேன் ஐயா. அரசாங்க உத்தியோகத்துக்கோ அரசியல் பதவிக்காகவும் நான் காத்துட்ருக்கேன் ஐயா. எனக்கு எதுவுமே கிடைக்கல, இன்றைக்கி வரைக்கும் ஒரு உழைப்பாளியாகவோ தொண்டனாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் எதுவும் சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை முயற்சி செய்து கொள்ளுங்கள். அது எல்லாம் தேடி வருகின்ற மாதமாக. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் அது தேடி தானாக வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. கதவு தட்டுற நேரத்தில் நாம் கதவு திறக்கிற நேரத்தில் வாசப்படியில் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஐயா. கொஞ்சம் எதிர்பார்த்து இருங்கள். இந்த பங்குனி மாதம் 3 பேருக்குமே சேர்த்து பங்குனி மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது ரொம்ப கடுமையான வாழ்ந்துட்டேன்னா அந்த கடுமையான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகின்ற வாழ்க்கை தன்மை கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. புதிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் வரதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். நல்ல உயர்ந்த பதவியோ அல்லது செல்வத்தை சேர்க்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இந்த அலுவலகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் திங்ஸாக இருந்தால் கூட இனிமேல் நட்பு வட்டாரங்கள் வாசிப்போம். நட்பு வட்டாரங்களை வாசிக்கின்ற பாக்கியம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் ஏற்படும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.